அரணா கர்த்தர் வைப்பார். நம்மை சுற்றி அவருடைய பாதுகாப்ப கர்த்தர் அரணா வைப்பார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே எகிப்தில் இருக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்க. தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க, அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இவர்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றாய் தெரியும். அதனால இவங்களுடைய நம்பிக்கை, இவங்களுடைய எதிர்பார்ப்பு, இவங்களுடைய அங்கலாய்ப்பு, ஆசைகள் எல்லாம் உலகத்தின் பிரகாரமாய் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மீது தங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டதா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை தேசங்களை கடந்து வந்தாலும், எத்தனை ராஜ்யங்களை தாண்டி வந்தாலும், இவர்கள் சுய பலத்தினால் நாங்கள் அவர்களை ஜெயிப்போம் என்று நினையாமல், எங்கள் தேவ பலத்தினால் அவைகளை தாண்டி மேற்கொண்டு வருவோம் என்கிற நம்பிக்கையில் தான் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதும் கூட இந்த எரிகோவுக்கு பக்கத்தில் வந்திருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள், அல்லது யோர்தானுக்கு இந்த கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த மோவாபின் தேசத்தில் வந்திருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தான் இந்த ரூட் அவங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வழியை யார் தான் அவங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறா? கர்த்தர் தான் போட்டு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. தேவன் அனுமதிக்காத இடத்துல, தேவன் அனுமதிக்காத வழியில நம்முடைய வாழ்க்கை போகும்போது அங்கே நமக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடையாது. அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கர்த்தர் ஒரு வழியை நமக்கு வகுத்து கொடுத்தால், கர்த்தர் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தால், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற பாதையை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். ஆனால் வழி மோசமான இருந்தாலும், வழி கரடுமுரடான இருந்தாலும், ஆனால் ஜெயம் எடுக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு தருவார். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு, நல்ல ரெண்டு கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தேவனுடைய ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி இவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிரே ஒரு ராஜா அழிக்க நினைக்கிறான். ஆனால் ராஜா அழிக்க போறான். அழிப்பதற்கு நமக்கு விரோதமா தந்திரமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எந்த சங்கதிகளும் எந்த செய்திகளும் யாருக்கு தெரியாது? சொல்லுங்க, இருக்கீங்களா இங்க?